ஹே, இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது ஒரு ரெண்டரிங் பிசி பில்டு. இது ஒரு மிட் ரேஞ்ச் ரெண்டரிங் பிசின்னு சொல்லலாம். கஸ்டமரோட பட்ஜெட்குள்ளே லூமியான் அண்ட் ஸ்கெட்சப் யூஸ் பண்ணுறதுக்காக பண்ண பில்டு தான் இந்த பில்டு. இதில் யூஸ் பண்ணிக்கிற மெயின் காம்பனன்ட்ஸ் AMD RYZEN 5 5600X, அப்புறம் NVIDIA RTX 3050 8GB கிராஃபிக் கார்டு வச்சு பண்ணியிருக்கோம். நாங்கள் ரெகுலராக ரெண்டரிங் பிசி பில்டு பண்ணி கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு ஏதாவது ரெண்டரிங் பிசி பில்டு ரெக்குயர்மெண்ட் இருந்ததுன்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோவில் இந்த பிசி பில்டு எப்படி பண்ணணும், அதுக்கப்புறம் இந்த பிசி லூமியான் அண்ட் ஸ்கெட்சப்பில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுச்சுங்கிற பெஞ்ச்மார்க் ரிசல்ட்டோட ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். வீடியோ மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். தேங்க்ஸ். கேஸ் ANTEC NX 320 தான் சூஸ் பண்ணியிருக்கோம். இந்த கேஸில் ஃப்ரண்ட்டில் 3 ARGB ஃபேன்ஸோட வரும். இந்த காம்பனன்ட்ஸ்க்கு பட்ஜெட்டில் இது ஒரு நல்ல கேஸ் அப்படிங்கிறனால இந்த கேஸை நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். மதர்போர்ட் ASUS Prime B550MA, ப்ராசரும் கிராஃபிக்ஸ் கார்டும் Gen 4 சப்போர்ட்டடுங்கிறனால B550 சிப்செட் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். கஸ்டமருக்கு வைஃபை ரெக்குயர்மெண்ட் இல்லை. அப்புறம் பட்ஜெட்டில் ஒரு நல்ல B550 மதர்போர்டு வேணும் அப்படிங்கிறனால இந்த மதர்போர்டை ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ப்ராசஸர் AMD RYZEN 5 5600X, இது ஒரு எக்ஸலண்டான 6 கோர் ப்ராசஸர், எல்லாத்துக்குமே தெரியும். பட்ஜெட்டில் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இருக்கிற AMD ப்ராசஸர் வேணுங்கிறனால இந்த 5600X நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். இது ஒரு ரெண்டரிங் பிசி, ஸோ ப்ராசஸர் கூட வர ஸ்டாக் கூலர் நம்ம இந்த பில்டில் யூஸ் பண்ணலை. கூலர் மாஸ்டர் ஹைப்பர் 212 பிளாக் எடிஷன் தான் சூஸ் பண்ணி ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இந்த பிசி ரெண்டரிங்காக பில்ட் பண்ணுறதுனால ப்ராசஸர் கூட வர ஸ்டாக் கூலர் யூஸ் பண்ணாமல் கண்டிப்பாக ஒரு கூலர் வாங்கணும்னு நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தோம். ஸோ கஸ்டமரோட பட்ஜெட்குள்ள ஒரு நல்ல கூலரை ப்ரொவைட் பண்ணுறதுனால இந்த மாடல் சூஸ் பண்ணி ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். RAM CORSAIR Vengeance 3200 MHz 32GB ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். கஸ்டமரோட ரெக்குயர்மெண்ட் கண்டிப்பாக 32GB வேணும் அப்படின்னு கேட்டனால 16GB ஸ்டிக்ல 2 ஸ்டிக் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். போல சாம்சங் 980 500GB NVMe M.2 தான் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். SSDயோட ஸ்பீடில் எந்த காம்ப்ரமைஸ் இருக்கக்கூடாதுங்கிறதுனால சாம்சங்கே இந்த பில்டுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். பவர் சப்ளை CORSAIR CV450 80+ பிரான்ச், இந்த மாடல் தான் கஸ்டமர் சூஸ் பண்ணியிருக்காங்க. 5600X அப்புறம் 3050 கிராஃபிக் கார்டுக்கு 450 வாட்ஸ் இனஃப் தான். ஸோ கூலர் மாஸ்டராக CORSAIRனு கன்ஃபியூஷன் இருந்தாங்க. கடைசியாக கஸ்டமர் CORSAIRே சூஸ் பண்ணி எடுத்துக்கிட்டாங்க. கிராஃபிக் கார்டு ASUS Phoenix RTX 3050 8GB, இந்த கார்டு தான் இந்த பில்டில் நம்ம சூஸ் பண்ணி ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். எப்போவுமே லூமியான் ரெண்டரிங்க்கு நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸிமம் ஹை ரெண்ட் கார்டு தான் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுவோம். இந்த பில்டில் கஸ்டமரோட பட்ஜெட்குள்ள இந்த கார்டு தான் எங்களால் ப்ரொவைட் பண்ண முடிஞ்சது. இந்த கார்டு சிங்கிள் ஃபேன் எடிஷனாகவே இருந்தாலும் இதோட ஹீட் சிங்ஸ் எல்லாமே நல்லாவே பண்ணியிருந்தாங்க. டெம்பரேச்சர் எல்லாமே நல்லாவே மெயின்டைன் ஆயிருந்தது. இது ஒரு நல்ல கார்டு. நீட்டாக கேபிள் மேனேஜ்மெண்ட் எல்லாமே பண்ணி ஃபர்ஸ்ட் டைம் இந்த பிசி ஆன் பண்ணி பார்த்துடலாம். இந்த பிசி அசம்பிள் பண்ணி ஆன் பண்ணி பார்த்தா பார்க்கறதுக்கு இப்படி தான் இருக்கும். லூமியான் அண்ட் ஸ்கெட்சப்போட பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு ரெண்டரிங் பிசி ரெக்குயர்மெண்ட் இருந்தால் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷனில் எங்களோட காண்டாக்ட் டீட்டெயில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். நாங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக ஃப்ரீ ஷிப்பிங் வித் இன்சூரன்ஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நாங்கள் நீட்டாக அசம்பிள் பண்ணி அதை 100% சேஃபாக பேக் பண்ணி உங்களுக்கு டோர் டெலிவரி பண்ணி கொடுத்துருவோம். நெக்ஸ்ட் லூமியானில் இந்த பிசியோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துலாம். லூமியான் 11.5 பெஞ்ச் மார்க் படி கிட்டத்தட்ட எல்லா ஸ்பெக்ஸுமே ரெக்கமெண்டட் கிட்ட தான் இருக்கு. லூமியான்ல இன்பில்டாவே இருக்கிற 7th எக்ஸாம்பிள் ப்ராஜெக்ட் ஓபன் பண்ணி 30 FPS ஃபுல் ஹெச்டியில் ரெண்டர் பண்ணி பார்த்ததுல இந்த பிசி 30 minutes 52 secondsல அந்த ரெண்டரிங்கை முடிச்சிருக்கு. நெக்ஸ்ட் இந்த பிசியோட ஸ்கெட்சப் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துலாம். எங்ககிட்ட ஸ்கெட்சப்போட ரெண்டரிங் செக் பண்றதுக்கு ஒரு சாம்பிள் ஃபைல் இருக்கு. அதோட கூகுள் டிரைவ் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். அதை டவுன்லோட் பண்ணி இந்த பிசிக்கும் உங்க பிசிக்கும் நீங்க பெர்ஃபார்மன்ஸ் கம்பேர் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். அந்த ஃபைலை ரெண்டர் பண்ணி பார்த்ததுல இந்த பிசி 6 minutes 48 secondsல இந்த ரெண்டரிங் வந்து ஃபினிஷ் பண்ணிருக்கு. நீங்க இதே சேம் செட்டிங்ஸ்ல அந்த ஃபைலை ரெண்டர் பண்ணி பாருங்க உங்க பிசில. அப்பதான் இந்த பிசியும் உங்க பிசியும் நீங்க கம்பேர் பண்ணி செக் பண்ணி பார்க்க முடியும். நாங்க ரெகுலரா பிசி பில்டு வீடியோஸும் இந்த மாதிரி பெஞ்ச் மார்க் செக் வீடியோஸும் எங்க சேனல்ல போஸ்ட் பண்ணுவோம். சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. தேங்க்ஸ்.